வருகின்ற 42வது மாநில மாநாடு சென்னை அருகில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நடைபெறும் மாநாட்டில் 7 லட்சத்துக்கு மேல வணிகர்கள் பங்கேற்கக்கூடிய சூழலை தமிழகம் முழுவதும் மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இன்று நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைவர் பார்க் தலைமையிலே ஒரு பிரமாண்டமான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் செயல்படுத்தினார்கள். குறிப்பாக 10,000 வணிகர்கள் நீலகிரி மாவட்டத்திலிருந்து அந்த மாநாட்டில் பங்கேற்போம் என்பது தீர்க்கமாக முடிவெடுக்கப்பட்டது. அதே போன்று கூடலூர் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்து பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கூடலூரிலே சாலைகளிலே கடுமையான நெருக்கடிகளை குறைப்பதற்காக சாலையோர கடைகளை அரசு அப்புறப்படுத்தியிருக்கிறார். இதை அப்படியே முறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதே போன்று அவர் அப்புறப்படுத்திய சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை நகராட்சி மாற்றம் செய்து அவருடைய வாழ்வாரத்தையும் காக்க வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரவைப்பு வலியுறுத்துகிறார். இங்குள்ள சாமானிய மக்கள் மின்சாரம் இல்லாமல் 10,000-15,000 வீடுகள் தவித்துக் கொண்டிருக்கிறார். அதை முறைப்படுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் கனிவான பார்வைக்கு எடுத்துச் சென்று அதை கட்டாயமாக ஒரு மின்சாரம் தரக்கூடிய வாய்ப்பை பேரமைப்பு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று நீலகிரி மாவட்டத்திலே பிளாஸ்டிக் பிரச்சனை கடுமையாக இருக்கிறது. பிளாஸ்டிக் பிரச்சனை என்பது மரியாதைக்குரிய ஆட்சியாளர் அவர்கள் புரிந்து கொண்டு சாதாரண வியாபாரிகளை கடை உள்ளே நுழைந்து அவதாரம் என்று சீல் வைப்பு என்பதை நடைமுறை கைவிடப்பட வேண்டும். அந்த பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை நீங்கள் தடை செய்யுங்கள், அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம். அதே வேளையிலே தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் எந்த வழியாக நுழைகிறது என்பதை ஆய்வு செய்து அங்கே தடை செய்து விடுங்கள். ஆனால் பேக்கிங் கவர் இல்லாமல் தொழில் செய்ய முடியாது. மாற்று கவரை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். குறிப்பாக ஆவின் பால் இதிலே வருகிறது என்று சொன்னால் அது பிளாஸ்டிக் கவரிலே வரும். ஆனால் அரசு செயல்படுத்துகின்ற பாலில் பிளாஸ்டிக் கவர் என்று சொன்னால் சாமானிய வணிகர்கள் பயன்படுத்தினால் குற்றம் என்பதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூடலூர் பகுதி முதற்கொண்டு பல்வேறு கிராமங்களில் ஆய்வு செய்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் உற்பத்தி யார் செய்கின்றார்கள், எதை எங்கு ஆய்வு செய்யப்பட வேண்டும். உற்பத்தியிலே ஆய்வு செய்து அங்கு தடை செய்து விடுங்கள். சாமானிய வணிகர்களை அச்சுறுத்தி பணம் கேட்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் மாண்புமிகு அமைச்சர் கவனத்துக்கு எடுத்துச் சென்று நடவடிக்கை எடுப்போம் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறது.